திமுக, அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட 3 கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த அனைத்து எம்பிகளுக்கான இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியான பேசுறதுக்கான விஷயம். நம்ம டீலிமிட்டேஷன் பற்றி கடந்த காலங்களில் திமுகவே இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க கூட்டியிருக்கிறாங்க. அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம்மளும் போய் பங்கெடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறப்ப தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறதான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராம இருக்கிறது அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். அது எப்படி திசை திருப்பறதா இருக்கும்? இப்ப வந்து இல்ல, ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான். ஒன்ன மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான். ரெண்டுமே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம் தான். காவிரி விஷயத்திலே நம்ம அரசு தெளிவான முடிவோடு தான் இருக்கு. நம்ம அனைத்து சட்டமன்றத்திலேயே நம்ம தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். மேகதாது விஷயமாக அனைத்து கட்சியிலும் நம்ம பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில். அடுத்து இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல இப்ப டீலிமிட்டேஷன் விஷயமா நம்ம ஒன்றிய அரசு ஒரு பில்ல கொண்டு வரங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர்டா ஒரே அணியில இருக்கிறதா நம்ம அவசியம். அதான் நம்ம தமிழக மக்கள் எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா எப்படி திசை திருப்ப முடியும்? நம்ம இது ஒரு காவிரி விஷயம் ஒரு கண்ணுனா டீலிமிட்டேஷன் இன்னொரு கண்ணு தான். அது எப்படி ஒரு கண்ணை நம்ம பாக்குறப்ப இன்னொரு கண்ணை நம்ம புறக்கணிக்கிறதா ஆகாது. கண்டிப்பா என்ன தயக்கம்? மேகதாது விவகாரத்துல பேசிட்டோமே, நிறைய வாட்டி அதையே பேசிட்டோம். தயக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. தயக்கமும் இல்ல, பயமும் இல்ல அனைத்து கட்சி கூட்டுறதுல. இது ஒரு வாய்ப்பு தான். பாத்தீங்கன்னா மேகதாது விஷயமாவும் காவிரி விஷயமாவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால ஏற்கனவே அது நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பத்தி நம்ம பேசியிருக்காங்க. அதை உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்திருக்காங்க. நம்ம த்ரெட்பேரா அதை பத்தி பேசிட்டோம். அதுதான் கடந்த காலங்கள்ல டீலிமிட்டேஷனை அதிகமா எதிர்த்த திமுக இப்ப சமீப காலமாக ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அதை பற்றி பெரிய அளவுல பேசாம இருக்காங்க. இன்னும் அது பாராளுமன்றத்துல நடக்குமா, அமல்படுத்தாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு அவசரப்படணும் தமிழக அரசு இந்த அனைத்து கூட்டத்திற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்ப இப்ப இந்த 2026 இதை பத்தி நடக்கிற அவசரம்னா போன வருஷம் நடந்தது. அது எப்படி நம்ம சொல்லுவோம்? போன வருஷமே கொண்டு வந்தாங்கல்ல, திமுக கொண்டு வந்தாங்கல்ல, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்ல, நாம என்ன சொல்றோம்னா போன வருஷம் திமுக கொண்டு வந்த அனைத்து கட்சி கூட்டத்தும் அதுவும் சரியான விஷயம் தான். இப்பொழுதும் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டமும் சரியானதுதான், அவசியமானதுதான். இந்த விஷயத்துல திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. தொகுதி மறுவரை விஷயத்துல இல்ல, அது என்னன்னா அதுதான் பாத்தீங்கன்னா திமுக பல்வேறு காரணங்களால இந்த ஒன்றியத்தில் ஆளும் அரசோட பணிஞ்சு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்க ஒவ்வொரு அமைச்சர் மீதியும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது காலத்தின் கட்டாயமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க எப்பொழுது காங்கிரஸ் வெளியே வந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். காங்கிரஸ் வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம். அது உண்மையில அவங்க உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. எப்ப பிஜேபி பக்கம் போலாம் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் அவங்க பார்ப்பாங்க. கையில கிடைக்கல அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்படுறாங்க? அதான் இப்ப அவசரம்னா போன கனிமொழி சொல்றாங்கன்னா கையில் கிடைக்கல, அதை நிறைவேற்றுவாங்கன்னு அதிகாரமா தெரியல. அதுக்கு முன்னாடி ஏன் தமிழக அரசு அவசரப்படுறாங்க மாதிரி கேள்வி இருக்கிறாங்க. சரி, இப்ப அவசரம்னா போன வருஷம் நடந்தது என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப ஏன் அந்த கேள்வி கேட்கல? அப்ப ஆரம்ப கட்டத்துலதான் அந்த பேச்சுவார்த்தை இருந்தது. இப்ப போன வருஷம் மட்டும் எதுக்கு நம்ம நடத்தணும்ல? அப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நம்ம அமைச்சர் போனாங்கல்ல, நம்ம பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல. அதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் காரணங்கள் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு மாநில உரிமையில் சார்ந்த விஷயத்துல அனைத்து கட்சியும் ஒரே அணியில இருக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இல்ல கூட்டம் நாம அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டோம். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில சொன்னார்ல, அவர் கர்நாடகா செல்ல விரும்பினார். ஆக்சுவலா எந்த விஷயத்திலையும் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் நம்ம பண்ண முடியலையே ஒழிய, அந்த டைம் லாஜிஸ்டிக்ஸ் விஷயமாலதான் பண்ண முடியலையே ஒழிய பேசக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப இந்த பருவ காலம் தொடர்பான விஷயங்கள் பாத்தீங்கன்னா சென்ற வாரம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அனைத்து இணை இயக்குநர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையில இருந்து அந்த இணை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே மாநிலத்திலிருந்து அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய நம்ம ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கலந்துகிட்டோம். அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருக்கோம். கண்டிப்பா அரசு தயாராக இருக்கிறது.
சொல்லுங்க. சென்னையில வந்து கடந்த ஆட்சி காலத்துல மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு 90% மேல முடிவடைஞ்சுன்னு சொல்லிட்டே வந்தாங்க. 90 சென்னையில வந்து எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு? அது வந்து அது நம்ம 95 60 70 பர்சன்டேஜ் மாறிட்டே 90 வந்துருச்சா? அவங்க சொல்லியிருந்தாங்க 70, 90 அந்த மாதிரி வர இருக்கிற பருவமழைக்கு ஏன்னா நம்ம சென்னையில வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா எதிர்கொள்வதற்கான அந்த பணிகள் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல பணி நடந்துட்டு தான் இருக்கு. அது கடந்த ஆட்சியில் இருக்குது. ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. திட்டமிடாத பிளானிங், ஒரு பிளான் பண்ணாம சிட்டி வளர்ச்சி அடைஞ்சதுதான் உண்மை. நீங்க உங்களுக்கு எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 ஆண்டுகள்ல எந்தவித திட்டமிடலுமே இல்லை. பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய இடங்கள்ல நீர்நிலைகள்ல நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கிறோம். லோ லைங் நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி வரல, தண்ணி இருக்கிற ஏரியால தான் நம்ம வீடு கட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. இதை நம்ம சரி செய்யணும்னா ஒரு நீண்டகால திட்டம் தேவை, ஒரு மாஸ்டர் பிளான் கண்டிப்பா தேவை. சென்னைக்குன்னு ஒரு விஷன் தேவை. விஷன் டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒன்னே விஷயம் சொல்றேன், இதுல வந்து எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு, வேற எந்தவித நோக்கமும் கிடையாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த திட்டம் மட்டும் இல்ல, ஒரு மழைநீர் வடிகால் திட்டமா இருந்தாலும் சரி, அதுல எந்த அளவுக்கு பார்ட்டி ஃபண்ட் போகணுங்கிறது தான் மெயின் எய்மா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம அது எந்த திட்டத்திற்கான எவ்வளவு நிதி ஒதுக்கீடு நம்ம பண்றோமோ அது முழுதும் அந்த பணிக்காக செலவிடப்படும். அந்த நோக்கம் எங்களுக்கு சரியா இருக்கு. கண்டிப்பாக பாருங்க, ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா தெரியும். சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இருக்காங்க. அது மாதிரி நடவடிக்கை எடுக்கவே இல்லை சார். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ் அந்த இது கபில் அவர்கள் இல்ல, அது அவர் விளக்கம் கொடுத்துட்டாருங்க. சும்மா அதை போய் சின்ன விஷயத்த நீங்க போய் ஊதி பெருசுப்படுத்த சுகாதாரத்துறை வந்து ஒரு பெரிய துறையா இருக்கு. என்ன மாதிரி எதிர்பார்ப்பு, என்ன மாதிரி இருக்குன்னு சுகாதாரத்துறைக்கான மானிய கோரிக்கை வந்து 17ஆம் தேதி இருக்கு. கண்டிப்பாக நிறைய அறிவிப்புகளை நம்ம பிளான் பண்றோம். முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மருத்துவத்துறையை மேலும் மேம்படுத்தணும், அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை அளிக்கணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்கு. கண்டிப்பாக நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். நன்றி. நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட முக்கியமான கோரிக்கை, அவங்க பணி டெம்பரரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பணி இது டைம் ஸ்கேல்ல கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய இதா இருக்கு. நம்ம பேசிட்டு கண்டிப்பா இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம், முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவரும் கண்டிப்பா கனிவான முறையில் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம பெற்று தருகிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.